என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கென்று ஒரு ஜோதிடர் உண்டென்றால் அது நல்லா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் என் வயதுடையவர்களுக்கும் உங்களுக்கு புரியும், என்னிலும் மூத்தவர்களுக்கும் புரியும், என்னிலும் இளையவர்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியும். 2 5 குரு பகவான் 8ல் மறைஞ்சதே ஒரு தோஷம், மறைஞ்சாலும் வக்கரமாயிட்டான். சூப்பர். அதான் சொன்னேன், கல்லுண்ட குரங்கு. இந்த குரங்கு சும்மாவே ப்ராப்ளம், அது வேற இப்போ வெறியா இருக்கு. அது இப்போ நார்மல் ஆயிட்டார். யாரு? குரு பகவான் நார்மல் ஆயிட்டார். மணி இல்லாததால பல பிஸ்னஸ் ஐடியா இருக்கும். இது ஒரு 1 லட்சம் இருந்ததுன்னா எதுக்கு இதில் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். ஒரு 50,000 இருந்தால் இப்படி பண்ணலாம், ஒரு 20,000 இருந்தால் இப்படி பண்ணலாம், ஆடு கொடுக்கலாம், இந்த மாதிரிலாம் தோணும். ஆனால் அதுக்கெல்லாம் காசு இல்லையா ராஜா? ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கென்று ஒரு ஜோதிடர் உண்டென்றால் அது நான் மட்டும்தான். காரணம் என்னென்ன அப்படின்னா, உள்ளபடியே நான் உங்களை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ ஆல். உங்களை பிறந்ததுலேருந்து பார்க்குறேன். என் வீட்டில் இருக்க எல்லாரும் விருச்சிக ராசிக்காரங்க தான். இவர்களுடைய வளர்ந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், பழகி இருக்கிறேன். என்னெல்லாம் இவங்களுக்கு நடந்ததுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கும் மிஸ்டர் குருவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ குரு வக்கர நிவர்த்தி பற்றி தான் நம்ம பேச போகிறோம். குரு எப்போ வக்கர நிவர்த்தி? மார்ச் மாதம் 2nd வீக். சரி, சந்தோஷம். இந்த குரு இப்போ எங்கே இருக்கார்? 2 5 குரு 8ல் மறைந்திருக்கிறார். இந்த நல்லா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் என் வயதுடையவர்களுக்கும் உங்களுக்கு புரியும், என்னிலும் மூத்தவர்களுக்கும் புரியும், என்னிலும் இளையவர்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரில. 2006 7 ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்கள். 2005 6 4 5 6 7 இந்த 4 வருஷத்தில் ஒரு சேஞ்ச் ஏற்படும். உங்கள் லைஃபே தலைகீழ மாறி இருக்கும். ஒன்று நீங்கள் பேச்சுலராக இருந்தவங்க கல்யாணம் ஆகிருப்பீங்க, அது கல்யாணம் ஆகியிருந்தால் அடுத்த படிநிலை வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க. அது மாதிரி சம்திங் அந்த பீரியடில் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும். ஏன்னா அப்போ இதே மாதிரி குரு உங்களுக்கு அருள் புரிந்த நேரம். இப்போது அதே மாதிரி 2015 வாக்கில் 13 14 இந்த வாக்கில் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும். அப்பயும் இது குரு ஷிஃப்ட் வர, சில பேர் குழந்தை பிறந்திருக்கும், சில பேர் வீடு ஷிஃப்ட் வர, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அதே மாதிரி இப்போது லைஃபோடைய பிரதானமான முடிவு எடுக்கிற நேரம். ஃபார் எக்ஸாம்பிள், பிரதான முடிவுனா என்ன? கல்யாணம், குழந்தை, புது வீடு கட்டுறது, இதெல்லாம் தான் பெரிய பெரிய விஷயங்கள். லைஃப்பில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள். அந்த பெரிய பெரிய விஷயம் இப்போ நடக்க போகுது. காரணம், குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு வரார் ஜூன் மாதம். அந்த கதையை விடுங்க. இப்போது மார்ச் மாதம் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இப்போது என்ன, கல்லுண்ட குரங்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன கல்லுண்ட குரங்கு? ஏற்கனவே நம்ம பாஸ் நம்ம மேலே கோவமாகறாரு. இன்றைக்கி பார்த்து ஆடிட்டர் நம்ம பாஸை பயங்கரமாக திட்டிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க. இந்த ஆள் சும்மாவே செய்வான், இப்போ இவன் வேறு கோவமாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை நம்ம ஆஃபீஸில் இருக்கோம். அது என்னமோ எப்போ கோவம் வந்தாலும் சதீஷை தான் கூப்பிட்டு திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் நம்மளே நம்ம மேனேஜருக்கு நேர்ந்து விட்டுருப்பாங்க. திட்டு வாங்குறதுக்குன்னே நான் பிறந்திருக்கையா. இந்த நம்ம கம்பெனியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேலரி, நம்ம கம்பெனியில் நமக்கு இந்த ஆள் கூட இருக்கிறதுக்கே ஒரு சேலரி. அந்த மாதிரி 2 5 குரு பகவான் 8ல் மறைஞ்சதே ஒரு தோஷம், மறைஞ்சாலும் வக்கரமாயிட்டான். சூப்பர். அதான் சொன்னேன், கல்லுண்ட குரங்கு. இந்த குரங்கு சும்மாவே ப்ராப்ளம், அது வேற இப்போ வெறியா இருக்குது. அது இப்போ நார்மல் ஆயிட்டார். யாரு? குரு பகவான் நார்மல் ஆயிட்டார். நார்மல் ஆனால் என்ன ஆகும்? இந்த அளவுக்கு அடி விழுவாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த 3 மாதத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. என்னடா ஒரே டிப்ரெஸ்ஸாகவே இருக்கு, வேலையாகவே இருக்குது, ஆனால் நம்ம வேலை பார்க்குறோமா சும்மா இருக்கோமா? சில நேரங்களில் லைஃப் ரொம்ப பிஸியாக இருக்கும். குளிக்கிறதுக்கு 5 minutes ஐ வில் கம் பேக் அப்படிங்கிறது, குளிக்க கூட நேரம் இருக்குது. அவ்வளோ பிஸியாக இருப்போம். அவ்வளோ பிஸியாக இப்போ நம்ம என்ன சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு இந்த மாதம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாதது தான் நம்ம இவ்வளோ பிஸியாக இருந்திருக்கோமா? சில நேரங்களில் அதே காசு தான் நீங்கள் சம்பாதிக்க போகிற. அதே மாதம் 3 லட்சம் 5 லட்சம் தான் மாதம் சம்பாதிக்க போகிறீங்க. ஆனால் அது ஜாலியாக கொடுக்கலாம்ல, எதுக்கு இப்படி பெண்ட் எடுத்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் தனாதிபதி போய் லாக் ஆகும்போது, நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ தான் ஒரு ராசிக்கு சொன்னேன், நம்மக்கிட்ட ரன்னிங் மணி இல்லைன்னா அதை விட கொடூரமான ஒரு தண்டனை அந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், நீங்கள் சொத்தே சேர்த்த வேணாம், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், ஆனால் டெய்லி எந்திரிச்சோம்னா ஏதோ ஒன்று கலர் குடிக்கிறதுக்காகட்டும், காப்பி குடிக்கிறதுக்காகட்டும், ஒரு பஜ்ஜி போட்டா திங்கிறதுக்காகட்டும், டெய்லி நமக்கு செலவுக்கு பணம் இருந்துக்கிட்டே இருக்கு.
ஒரு காருக்கு போனால் காருக்கு எதுக்கு செலவு இருக்குன்னா நிறைவான வாழ்க்கை நிறைவாக வாழ்ந்து செத்து போயிடலாம், ஒரு கவலையும் கிடையாது. சில பேர் வாயை கட்டி வைத்த கட்டி சொத்தை வச்சு வாழவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். இந்த ரன்னிங் மணி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப எசென்ஷியல். நான் சொல்கிறத யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு குழந்தை ஆசைப்பட்டு கேட்குது, எதுவும் வாங்கி தர முடியல, இதோட பெரிய தண்டனை எதுவுமே கிடையாது. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது ரன்னிங் மணி நின்று போச்சு உங்களுக்கு இத்தனை நாளாக. அதுதான் பெரிய டென்ஷனுக்கான காரணம். ரன்னிங் மணி இல்லாததால் பல பிஸ்னஸ் ஐடியா இருக்கும். இது ஒரு 1 லட்சம் இருந்ததுன்னா எதுக்கு இதில் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். ஒரு 50,000 இருந்தால் இப்படி பண்ணலாம், ஒரு 20,000 இருந்தால் இப்படி பண்ணலாம், ஆடு கொடுக்கலாம், இந்த மாதிரிலாம் தோணும். ஆனால் அதுக்கெல்லாம் காசு இல்லையா ராஜா? அப்போ என்ன பண்ணுறது? அது அந்த ஃபண்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணும் போல இருக்குது. என்ன ஃபண்ட்ஸு? 20,000 கேட்டிருக்காங்க, அந்த ஃபண்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்ன கடைசியாக 20,000 ஃபண்டுன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம நிலைமை. அப்படிங்கிற மாதிரி 2 கூடையவன் 8ஆம் இடத்தில் மறைந்தா. ஆனால் நல்லது, விட்டுருங்க, இது இப்படித்தான் இருக்கும். இதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். காரணம் என்னவென்றால் 2 உணவுப் பொருள், 2 வயிறு, 2 வாய், தொண்டைன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அது போய் மறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா, சில பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிரும். ஃபுட் பாய்சன் அப்படி ஆகி பெரிய பிரச்சனை. இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாக பாருங்கள், கடந்த 4 மாதத்தில் பல விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் எடுத்திருப்பீங்க. ஆனால் ரிசல்ட்டை நோக்கி போகும், ரிசல்ட்டு கிட்ட போகும்போது ஜஸ்ட் மிஸ் ஆகும். இதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, இந்த ரன்னிங் மணிக்குடைய குரு பகவான் மறைந்தது, 5க்குடைய குரு பகவான் மறைந்தது. சில பேர் IVF பண்ணுறாங்க, IUI பண்ணுறாங்க. அதெல்லாம் தயவுசெய்து தவிர்த்துருங்க. ஜூனுக்கு அப்புறம் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. குழந்தை இல்லைன்னா இப்போ முயற்சி எடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா 5 புத்திரஸ்தானம், குருனா புத்திரகாரகன், அவன் 2 பேரும் சேர்ந்து மறைஞ்சிடறான். மறையும் பொழுது நடக்கும். ஆனால் அடுத்த இந்த வருஷம் ஜூன் வரட்டும், ஃபுட்பால் பார்த்துருக்கியா, இனிமே பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி, ஏய் வா கவான் 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 அப்படிங்கிற மாதிரி அடிச்சாட போகிறீங்க. சூப்பராக, இதை விட நல்ல நேரம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு வருஷம், இந்த ஜூனில் தொடங்கி அடுத்த ஜூன் வரைக்கும் பணம் கொட்ட போகுது. காசு, பணம், துட்டு, மணி பண விஷயத்தில் வேற லெவல் போகிறீங்க. அதே மாதிரி வேணா ஓடி போனவருக்கு 9ஆம் வீட்டில் குரு, இதில் உச்சம் பெற்ற குரு, அடடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. அடுத்ததாக என்ன நடக்கும்னா, குரு பகவான் ரன்னிங் மணியை பார்த்து படிப்பை பார்க்குறாரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், இந்த 3 மாதமும் நல்லா படிங்க. நான் கூட என் மனைவிட்ட சொன்னேன், நல்லா படி, இந்த 3 மாதம் நல்லா படி. படிக்க 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 என்ன ஆகும், நீங்கள் மெருகேறுறீங்க. உங்களுடைய சிந்தனை மெருகேறுகிறது. நான் யாரெல்லாம் படிப்பை விட்டுட்டாங்களோ அவங்கெல்லாம் ஜென்ரல் கியூவில் தான் நின்று வரணும், அவங்கெல்லாம் பொது கியூவில் தான் நின்று வரணும். நிறைய படிச்சுட்டா லிஃப்ட்டில் போயிடலாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த அறிவு உங்களை தூக்கிட்டு போயிடும் மேலே. அறிவு அற்றம் காக்கும் கருவி, சிறுவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். அப்போ குரு 2ஆம் இடத்தை பார்க்கும். திருடர்களால் திருட முடியாத சொத்து அறிவு மட்டும்தான். அந்த அறிவை குரு பார்க்கிறார். நல்லா உங்களை ஷார்பன் பண்ணிக்கோங்க. ரன்னிங் பண்ணி வர்றதுக்கான இதெல்லாம் வந்துருச்சு. அடுத்ததாக 5 குரு பகவான் வரும்பொழுது பண்ணால் போதும், இப்போ பண்ண வேண்டாம். இதில் என்னென்னா, 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்பொழுதும் சொல்லுகிறேன், நடுவில் ஒரு 3 மாதம் உங்களுக்கு ஒரு நிறையா அலைச்சலாக இருந்தது. ராகு 4ஆம் இடத்தில் இருந்தவர் நிறையா ஒரு சுகஸ்தானத்தை கெடுத்தார். இனி சுகஸ்தானம் சரியாகும். இப்பொழுதும் சொல்லுகிறேன், மே தொடங்கி டிசம்பர் 6 வரை, இப்பயே வச்சுக்கோங்க, டிசம்பர் 6 வரையுமே 4ஆம் இடத்து ராகு தனக்கான வேலைகளை செய்யத்தான் செய்வார். சட்டம் தன் கடமையை செய்யத்தான் செய்யும். இதில் மாற்றுக்கருத்து என்பது எதுவும் இல்லை. 4ஆம் இடத்துல இருக்க ராகு ஆண்களோட கெட்ட பேர் உண்டாக்குவார், பெண்களாக இருந்தால் பெண்களோட கெட்ட பேர் உண்டாக்குவார். உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் தொடர்புன்னு சொல்லத்தான் செய்வார். கண்டிப்பாக இது சட்டம் தன் கடமையை செய்யும். திரும்பவும் சொல்கிறேன், தயவுசெய்து ஃபோனு அல்லது ஃபோட்டோஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறது, உங்களை பற்றி ரகசியங்களை வெளியிடுறதெல்லாம் இருந்தால் தயவுசெய்து நிறுத்திக்கோங்க. டைவர்ஸ் வந்தே தீரும். பேப்பரை கையில் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. டைவர்ஸ் எந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் அதே சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அது நடக்காது. அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.